என்னங்கண்ணே இப்போதான் மண் மூடி இருக்குது. இந்த மோட்டர் நம்ம எடுத்து சர்வீஸ் பண்ணி தான் இறக்கணும். சரிங்களா? பூரா மண்ணு தான். எல்லாருக்கும் வணக்கங்க. கோயம்புத்தூர்ல மலுமிச்சம்பட்டிங்கிற ஊர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். புது வீடு கட்டுறாங்க. இந்த புது வீடு கட்டும் போது என்னாச்சுன்னா மண்ணுகள்லாம் வந்து கிட்ட போட்டு பார்க்குறது மண்ணுகள் உள்ள இறங்கிடுது. போருக்குள்ள மண்ணெல்லாம் இறங்கினால போர் வந்து 200 அடி. அந்த 200 அடி போர் வரமாட்டேங்குது. ஒரிஞ்சு பைப்பு. நான் 3 மாசத்துக்கு முன்னாடி எழுத்து பார்த்துக்கிறாங்க. வழியில விட்டுட்டாங்க. கேப்பில் அத்துட்டாங்க. உள்ள கைப்பில் உள்ள கிடக்குது. நம்ம சேனலில் பார்த்துக்கிறாங்க. போர் டாக்டர்னு போட்டுக்கிறோம். நம்ம சேனலில் பார்த்ததுனால நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டுருந்து இப்போ வந்து இப்போ அங்கே வேலையை ஆரம்பிச்சிட்டோம். வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. பக்கத்தில் வண்டி இங்கே நிற்குது. இந்த சந்துக்குள்ளே தான் போகணும். இந்த போர்கிட்ட நீங்கள் அந்த இடத்த வந்து பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அடிக்கலன்னு பாருங்க. பார்த்தீங்களா இந்த இதுக்குள்ளே கொண்டு போகணும். அது உயரமாக இருக்குது. இதில் நம்ம இருந்து வரணும். பார்த்தீங்களா இதே 1.5 சந்து இருக்குது. அந்த சந்துக்குள்ள நம்ம வர்றோம். வந்து பார்த்தீங்களா போர் அங்கே இருக்குது. போர் பார்த்தீங்கன்னா உள்ள லாக் பண்ணி தூக்குறோம். அதுக்கு வர மாட்டேங்குது. பாத்தீங்களா எப்படின்னு பாருங்க. பாருங்க போரை விட்டுட்டு அடிச்சு தூக்குறாங்க. அவங்க அப்போ மேல வர மாட்டேங்குது. என்னங்கண்ணே இப்போதான் மண் மூடி இருக்குது. இந்த மோட்டர் நம்ம எடுத்து சர்வீஸ் பண்ணி தான் இறக்கணும். சரிங்களா? பூரா மண்ணு தான். மண்ணை கம்மியாக பார்த்தாலும் ஒரு 10 அடி அளவுக்கு மூடிக்குது. 10 அடிக்கு முடிக்கிறனால தான் மோட்டர் மேலே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. உள்ளே பைப்பு லாக் விட்டு தூக்குறோம். வர மாட்டேங்குது. இதே மேலே எடுத்துட்டு நாம எடுத்து சர்வீஸ் பண்ணி இறக்கினா தான் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். பண்றோம்ங்கிறாங்க. அது மாதிரி பண்ணி போடலாமா? போர் பாத்தீங்களா அது வந்து உங்களுக்கு பாருங்க பாதுகாப்பு இல்லாத திறந்ததுனால பூரா மண்ணு கடல்ல போய் வரும். போர் வரும் பாத்தீங்களா எல்லாம் லோடு பண்ணி அந்த கவர் பாருங்க பூரா கட் ஆகி போகுது. கவரு கேப்பு எல்லாம் கட்டு. இது வந்து நல்லா கேமரா கட்டி நல்லா மூடி வச்சுட்டா அது போர். இல்லைன்னா போரே வேலைக்கு ஆகாத போர். அவ்வளவு சீக்கிரமா அந்த இருக்காது. சரியா? கட்டி பார்த்துலாமா? சரிங்க. பைப்பு எல்லாமே திருக்கணுங்களே. பைப்பு கழட்ட முடியாத பஸ் அத்தனை இருக்குது. செட்டாக இருக்க முடியும். இல்லைன்னா அடுத்து விட்டு மார்ஜன் மாதிரி சென்டரில் போட்டுடலாம். அறுப்பானதே இப்படி போரட்டும்னு வைங்க. தனி கழட்டி விஷயம் பாஸ் அவர் வேற இழுக்க மாட்டேங்கிறார். பாஸ் ஆள் போகணுமா? அவர் எங்க இழுக்க மாட்டேங்கிறாரு. சத்தம் போடுங்க. சரியா? ஓகே போகலாம். சுத்தர லூஸ் வாங்கி கீழே சாப்பிட்டு தூங்க அப்படி தூங்க. மூஞ்சி இங்கே ஒரு பார்த்து வந்த சைடில் விட்டுருங்க. விடுங்க சைடில் விடுங்க. விட்டுருங்க இடத்துல எண்டையும் காணும். அவ்வளோதான் பச்சைக்கவத்தோடு முடிஞ்சது. அந்த போல்ட் வரவே இல்லைண்ணா. அதெல்லாம் கீழே போனா போனதாண்ணா. அதெல்லாம் கீழே போனதான் மோட்டர். ஆமா இது ஊறாங்க கல்லு போட்டு அமைச்சு மோட்டர் வராத காரணம் அந்த கல்லு போட்டு அமைச்சிருந்தா. பாத்தீங்களா ஊற கல்லு தான். ஊற பாறை கல்லு தான். சர்வீஸ் பண்ற பாக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பாருங்க. ஊற கல்லு அமைச்சிடுது. கல் அமைச்சனால மோட்டர் மேல வரல.
சர்வீஸ் பண்ணி ஆகணும். சர்வீஸ் பண்ணி நீங்கள் இறக்கி விட்டீங்கன்னா ஜம்முன்னு இருக்கு. சர்வீஸ் பண்ணாத நீங்கள் இதுக்கப்புறம் வர்ற கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் ஆன் ஆகலை. ஸோ இப்போ வர்ற கிளிப்பில் வாய்ஸ் வராது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த பைப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க இழுத்துருப்பாங்களாட்டுக்கு லோடில் கட் ஆகிடுது. கட் ஆகியுமே அந்த பைப் மேலே வரலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் கல்லுகள் நல்லா பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த மோட்டர் அந்த பைப்பே மேலே வர்றக்குள்ள ஸோ நாங்கள் மறுபடியும் அந்த பைப்பெல்லாம் ரிலீஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தா மோட்டர் காணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரை கவர் பண்ணுற மாதிரி டைன்னு ஒரு மெட்டீரியல் இருக்குதுங்க. அதை விட்டு அந்த கல்லோடு சேர்த்தி சமட்டி எடுத்து அடிச்சுங்க அந்த மோட்டரை ரிலீஃப் பண்ணி மேலே தூக்கியாச்சுங்க. ஸோ அந்த ரெக்கார்டர் ஆன் ஆகாதனால இந்த கிளிப்பு வந்து வாய்ஸ் வராது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ நீ மியூசிக்கை பேக்ரவுண்டில் போட்டுறோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த இஷ்யூஸ் வராமல் கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வாட்ச் ஃபுல் வீடியோஸ்.